தியானம் இன்றைக்கு நிறைவு நாளாக தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் பட்டினத்தார் தியானத்தை கேள்விப்பட்டு இருக்கிறோம். பாம்பன் சுவாமிகள் உடைய தியானத்தை எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த மகான்கள் தியானம் செய்தது மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டுடைய நலனுக்காகவும் மேற்கொண்டார்கள். அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இதுதான் தியானத்துடைய பொருள். யாரும் விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக வரலாறே இல்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் அவருடைய தொகுதி வாரணாசியில் ஓட்டெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே வந்து தியானம் செய்கிறார். தேர்தல் ஆணையத்திடம் இது தவறு. அவர் தியானம் செய்யலாம், அவருடைய தனிப்பட்ட முறை, அதில் எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த தியானத்தை அரசியலாக மாற்றக்கூடாது, அரசியலுடைய பிரச்சாரமாக மாற்றக்கூடாது, தேர்தல் பிரச்சாரமாக அது அமைந்துவிடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் இதிலும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. கேட்டால் இது மௌன விரதம் தானே, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று, இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். 14 கேமராவை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது இதற்கு பேர் தியானமா? இதற்கு கூட தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் தெரியவில்லை? தியானம் செய்பவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் தனிமையில் தியானம் செய்வார்கள். 14 கேமராவை முன்பு வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் எப்படி தியானம் செய்ய முடியும்? இதற்கு பேர் தியானமா? இது தேர்தல் அரசியலுக்காக மேற்கொண்டிருக்கின்ற தியானம். எதற்காக விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராக விளங்கினாரோ, அவருடைய சிகாகோ பேச்சுகளாகட்டும், இந்தியாவில் பேசிய உரையாகட்டும், அதற்கு நேர்மாறாக விவேகானந்தருடைய புகழை கெடுப்பதற்கும் இப்படிப்பட்ட முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.